இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, PHPயோட சின்டாக்ஸ், PHP வேரியபிள்ஸ் அண்ட் PHP டேட்டா டைப்ஸ். ஸோ PHP சின்டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம PHP ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம், அதோட சின்டாக்ஸ் என்ன, எப்படி அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் PHP வேரியபிள்ஸ். ஸோ PHP வேரியபிள்ஸ்னால் எப்படி PHPயில் வந்து ஒரு வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி அதுக்கு டிசைன் பண்ணுறோம், அப்புறம் வந்து எப்படி அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் PHP டேட்டா டைப்ஸ். ஸோ PHPயில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் ஏரியாஸில் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டேட்டா கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஹெச்பியோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரி நமக்கு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆங்கிள் பிராக்கெட்ஸ், கொஷின் மார்க் அண்ட் பிஹெச்பி. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கோ அப்படின்ற சில கோட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ பிஹெச்பியோட இனிஷியல் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆங்கிள் பிராக்கெட்ஸ், கொஷின் மார்க், தென் பிஹெச்பி, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப அதையே நம்ம வந்து ரிவர்ஸில் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து பேசிக் பிஹெச்பியோட ஒரு சின்டாக்ஸ். ஸோ பிஹெச்பியில் வந்து எப்படி நம்ம கமெண்ட் லைன்லாம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கமெண்ட் லைன் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பிஹெச்பியோட பேசிக் கமெண்ட் லைன். ஸோ மற்ற லாங்குவேஜ் மாதிரியுமே இதுவுமே வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். சப்போஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காமன் கீவேர்ட்ஸை வந்து நம்ம சின்டாக்ஸ் நேம் இல்லை வந்துட்டு நம்ம ஒரு கேப்ஸோ இல்லை ஸ்மால்ஸோ மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எரர் ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கோ ஹலோ வேர்ல்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அகைன் இன்னொரு எக்கோவில் வந்துட்டு நம்ம வந்து கேப்ஸோ இல்லை ஸ்மாலோ ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பிஹெச்பி வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லோக்கலாஸ்ட் ஸ்லாஷ் மை ப்ராஜெக்ட். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணோன்னே நமக்கு வந்து ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கு. பட் வந்துட்டு நான் இதே வந்து நம்ம வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். எதுக்காக அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால டூ வேரியபிள்ஸ் வந்து நேம்ஸ் வந்து காமனாக எடுத்துக்காது. ஸோ அதனால தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து பிஹெச்பியில் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பிஹெச்பியில் ஒரு பேசிக் எக்கோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் வந்து லைன்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கானது பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஒரு வேரியபிளோட டிக்ளரேஷன். ஸோ பிஹெச்பி வந்து சர்வர் சைடு எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், டைனமிக் டைப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மற்ற லாங்குவேஜ் மாதிரி இன்ட் ஃப்ளோட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுற ஒரு அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து வேரியபிள் வந்துட்டு நம்ம டாலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஒரு இன்டிஜர் வேரியபிள் வேணும் அப்படின்னா டாலர் வேர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டாலர் வேர் அப்படிங்கிறது வந்து இன்டிஜர் வேரியபிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதே வேரியபிளில் வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமுக்கு வந்துட்டு நம்ம டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் வேரியபிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம டைனமிக் டைப் லாங்குவேஜ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா டைனமிக்காக ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறப்போ வந்து அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி அதை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுனால தான் இது வந்து டைனமிக் டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பிஹெச்பியில் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது நார்மலாக சி++, ஜாவா மாதிரி கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்பிரட் ஆகிடுது. அதாவது வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு டேரெக்டாக அதோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. இதே வந்து நமக்கு இந்த இடத்துல சியாக இருந்ததுன்னா printf வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் கம்பைல் ஆகி அதோட ஆப்ஜெக்ட் கோடு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதோட அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பட் வந்து பிஹெச்பியில் வந்து எந்த ஒரு கன்வர்ஷனுமோ இல்லை வந்து எந்த ஒரு கம்பைலேஷன் ப்ராசஸுமே கிடையாது. டேரெக்டாக வந்து டிரான்ஸ்லேட் அதாவது வந்து இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக வந்து அது டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து பேசிக்காக பிஹெச்பியில் வந்து ஒரு சென்டெக்ஸ் அதாவது வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, அது வந்து எப்படி ஒரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிளோட டெசிக்னேஷன் மாறுது, அதாவது வந்து இது இன்ட் வேரியபிளா இல்லை ஸ்ட்ரிங் வேரியபிளா இல்லை ஃப்ளோட் வேரியபிளா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பியில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி 2 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் பார்த்தோம். ஸோ பிஹெச்பியில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரிங்ஸ், ஃப்ளோட், இன்டீஜர், ஆப்ஜெக்ட், நல் அப்படிங்கிற டேட்டா டைப். ஸோ இந்த நல்லுங்கிறது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லை எம்டி அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பூலியன் ஆல்சோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அரே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அரே அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு எலிமெண்ட்ஸ், அதாவது மல்டிபிள் எலிமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அரே யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு பிஹெச்பியில் வந்து ஸ்பெஷலாக ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டைப் இருக்குது. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சரில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள்ஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இன்டீஜர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணிட்டோம், ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ளோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி 1.1 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோட் வேரியபிள் நமக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு நல் வேல்யூவில் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து நல் அப்படிங்கிறத நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு அரே வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுவும் ரொம்ப சிம்பிள். ஸோ அரே இஸ் ஈக்குவல் டு ஸோ நியூ அரே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரேயோட வேல்யூ வந்து இப்படி தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1, அரே ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது வந்துட்டு நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரேக்குள்ள வேல்யூஸ் புஷ் பண்ணுறோம். ஸோ வந்து இதான் வந்து பேசிக்காக பிஹெச்பியில் இருக்க டேட்டா டைப்ஸ். அதாவது வந்து இனிஷியலாக இன்ட் ஸ்ட்ரிங் பார்த்த மாதிரி. ஸோ இதில் வந்து காம்ப்ளிகேட் வந்து எப்படின்னு பார்த்தா அரே தான் வந்து ஈஸியாக அரே கிரியேட் பண்ணிட்டோம் அந்த நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி. அதுக்குள்ளே டேட்டாவை நம்ம புஷ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் பூலியன் எப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நல்லுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். அதாவது வந்து ஈக்குவல் டு நல் அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணாலே நமக்கு இதோட அவுட்புட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அரே எலிமெண்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ எக்கோ அரே ஆஃப் 1 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் போய்ட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சம் எரர்ஸ் வந்திருக்கு. இது என்னென்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. ஸோ சின்டாக்ஸ் எரரை வந்து நான் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஹெச்பியில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா அந்த லைன் நம்பர் வந்து எக்ஸாக்டாக நமக்கு மென்ஷன் பண்ணிவிடும் எந்த லைனில் எரர், ஸோ எதனால் அந்த எரர் வருது அப்படிங்கிறத. ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூ அரே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் வந்து இதோட சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நியூ அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ வந்து அரே ஈக்குவல் டு கொடுத்து டேரெக்டாக அரே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அரே கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அரேயோட வேல்யூஸ்க்கு வந்து நம்ம டேட்டா அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டில் வந்து சம் ஃபேட்டல் எரர் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதோட எரர்ஸ் எப்படி அக்கர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஒரு கஸ்டமாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் எப்போவுமே வந்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் மை கிளாஸ் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மை கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மை கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஒரு மை கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ நியூ மை கிளாஸ் அப்படிங்கிற கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மை கிளாஸ் அப்படிங்கிற ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா பிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது வந்துட்டு ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து இது அக்வயர் பண்ணி வச்சிருக்கனால இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேர் டப் அப்படிங்கிற ஒரு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல வந்து எக்கோவில் வந்துட்டு வேர் டம்ப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வேர் டம்ப் அப்படிங்கிறது இது வந்து ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த வேர் டம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வேரியபிள் வந்து என்ன வேரியபிள், அதாவது வந்துட்டு இது வந்து என்ன இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வேர் டம்ப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த அரே வேரியபிள் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வேர் டம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு பாத் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோன்னா ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதனால் வேர் டம்ப்குள்ளே வந்து ஒரு நல் வேரியபிளோட நேமை பாஸ் பண்ணோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து நல் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து வேர் டம்ப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டோட ஒரு பர்பஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து பிஹெச்பி சின்டாக்ஸ் பார்த்தோம், பிஹெச்பி வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிள், இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிஹெச்பி டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ எப்படி வந்துட்டு அதை வந்து
கால் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்படி வந்து அதை வந்து எக்கோவில் பிரிண்ட் பண்ண வைக்கிறது, தென் வேர் டம்ப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து எப்படி பிஹெச்பியில் அரேஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்தர் பிஹெச்பியில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு லூப்ஸ் அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.